சென்னை கொருக்குப்பேட்டை அருகே நகை பட்டறையில் 1 கிலோ 781 கிராம் தங்க கட்டிகளை திருடிய வழக்கில் ஒடிசாவில் பதுங்கியிருந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார். மணிவர்மன், எவ்வாறு இவர்களை கைது செய்தார்கள்? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் 2 கோடி மதிப்பிலான 1.25 கிலோ தங்க கட்டிகளை திருடி சென்ற மேற்கு வங்கத்தை சேர்ந்த 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் தாஸ் பிரகாஷார் பூந்தமல்லி நெடுஞ்சாலையை சேர்ந்த ஹரீஷ் என்பவர் முத்தையா முதலி தெரு பகுதியில் நகை பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். இதே பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க கட்டிகளை கொண்டு செயின், ஆரம், மோதிரம், வளையல் போன்ற நகைகளை வடிவமைத்து விற்பனையும் செய்து வருகிறார். இவருடன் மேற்கு வங்கத்தை சேர்ந்த கார்த்திக் பேரா, பப்பன் ராய், நாராயணன் மைத்தி மற்றும் அவரது உறவினர் 4 பேர் பட்டறையில் தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி 4 பேரும் திடீரென தலைமறைவாகியுள்ளனர். வேலை செய்யும் ஊழியர்களுக்கு உரிமையாளர் ஹரீஷ் தொலைபேசி மூலம் அழைத்த போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருப்பதை தெரிந்து சந்தேகமடைந்தார். உடனடியாக நகை பட்டறைக்கு வந்து பார்த்த பொழுது தங்க கட்டிகள் சரியாக இருந்ததா என்று ஆய்வு செய்த போது சுமார் 1.25 கிலோ அளவிலான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கங்கள் திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இது தொடர்பாக கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்தில் ஹரீஷ் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கொருக்குப்பேட்டை போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். மேலும் நகை கடைகளில் நகை கட்டிகளை திருடிவிட்டு தலைமறைவான 4 பேரும் சிசிடிவி கேமரா காட்சிகளை பதிவு செய்து வைக்கும் ஆர்டிஸ்டிக்கும் திருடி சென்றுள்ளது தெரிய வந்தது. உடனடியாக கொருக்குப்பேட்டை போலீசார் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்தனர். இவர்கள் ஒரிசா மாநிலம் அதானி போர்ட் அருகே பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தனிப்படை போலீசார் அங்கு விரைந்து சென்று பதுங்கியிருந்த கார்த்திக் பேரா, பப்பன் ராய், நாராயணன் மைத்தி மற்றும் சந்தேகத்தின் பேரில் அவரது உறவினர் கார்த்திக் பேராவின் உறவினர் என மொத்தம் 4 பேரை கைது செய்து கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்துள்ளனர். தற்பொழுது அவர்கள் 4 பேரிடமும் துணை ஆணையர் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டுள்ளார். இந்த வண்ணாரப்பேட்டையில் நகை பட்டறையில் நகை கட்டிகளை கொள்ளையடித்த சம்பவமானது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.